தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூன் மாதம் 26ஆம் தேதி. குற்றப்படுத்தும் சோதனை. யோபு 2:3. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் பிசாசு வஞ்சிக்கிறான். யோபுவின் நாள் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தின்படி அவன் புறம்பே தள்ளப்படுகிற நாள் வரை அவன் கொஞ்சமும் மாறாதவனாய் இருக்கிறான். அவனுடைய குற்றப்படுத்துதல் நமக்கு சோதனையை கொண்டு வருகிறது. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று நீதிமான்களை அவன் அவதூறு பேசுகிறான். தேவனிடமிருந்து நற்சாட்சி பெற்றவனும் தம் காலத்தில் வேறு எவருக்கும் ஒப்பிட முடியாத அளவிற்கு நல்லொழுக்கம் நிறைந்தவனுமாகிய யோபு கூட பிசாசின் தூண்டுதலால் சோதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். எக்காரணமும் இல்லாமலேயே யோபு சோதனைக்குட்படுத்தப்படுகிறான். அது யோபு செய்த பாவத்தினால் வந்ததல்ல. தேவன் ஆபிரகாமை சோதித்தது போல யோபுவின் உத்தமத்தை சோதிப்பதற்காக வந்ததும் அல்ல. பிசாசு அவன் மீது பழி சுமத்தியதே காரணம். ஆனாலும் தன் உத்தமத்தினால் அந்த சோதனையில் யோபு வெற்றி பெற்றான். கோதுமையை புடமிடுவதைப் போல பேதுருவை புடமிட சாத்தான் அனுமதி கோரியதை நாம் பார்க்கிறோம். அவன் இயேசுவை 3 முறை மறுதலித்தான். ஆனால் பின்னரோ அவன் மனம் திரும்பியதாலும் இயேசுவின் ஜெபத்தினாலும் தேவனால் அவன் பயன்படுத்தப்பட்டான். இன்னும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களை சாத்தான் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனுடைய கடைசி நாள் வரை தொடர்ந்து இதை செய்து கொண்டுதான் இருப்பான். சாத்தான் உங்களுக்கு எதிராய் நின்று குற்றப்படுத்தும் போது இயேசு பிதாவின் வலது பார்சத்திலிருந்து உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். அவர் இருக்கிறதினாலே எதுவும் நம்மை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. ஆட்டுக்குட்டியின் இரத்தமும் உங்கள் வாயிலுள்ள வேத வசனமுமே உங்கள் ஆயுதமாக இருக்கிறது. இரத்தத்தை பேசுங்கள். அபிஷேக அக்கினி உங்கள் வாழ்வின் மேல் எப்பொழுதும் எரியட்டும். ஜெபம் பிசாசை வெளியே நிறுத்தும். அவன் குற்றப்படுத்துதலை தேவனுக்குள் உங்களை உறுதிப்படுத்தும் காரியமாக மாற்றுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.